கூடிய சீக்கிரத்துல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க கூகுளோட ஜிபோர்டை பயன்படுத்துறீங்கன்னா அங்க ஒரு பிரத்யேகமான ஏஐ டூலை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த டூல் யாரு உருவாக்குறா, யாரு பின்னாடி இயக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுளோட ஜெமினி தான் இந்த டூலை இயக்க போறான். ஸோ கூகுளோட ஜிபோர்டுல விரைவில் நீங்க ஒரு சூப்பரான ஒரு ஏஐ டூலை பார்க்க போறீங்க. இது எங்க பயன்பட போகுது அப்படிங்கிற விவரத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். அதுக்கு முன்னால கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜிபோர்டுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதோட சேர்த்து இந்த புத்தம் புதிய ஏஐ டூலும் அந்த லிஸ்ட்ல ஆட் ஆகும்போது கூடுதலான உங்களுக்கு ஒரு பலம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவ்வளவு நாளா கூகுளோட ஜிபோர்டுல நீங்க ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்றதுக்கு நீங்க அந்த ஜிபோர்டுல அந்த கீஸ்லாம் இருக்குல்ல, அதை நீங்க மேனுவலா தட்டி அந்த சென்டென்ஸை கிரியேட் பண்ணிருப்பீங்க. அது இல்லாம நிறைய மெத்தட்லாம் இருக்கு. அதை விட இன்னொரு பெஸ்டான வே என்னன்னா, ஒரு சில பேர் இந்த வாய்ஸ் டைப்பிங்லாம் பண்றாங்கல்ல, அந்த வாய்ஸ் டைப்பிங் பண்ணும்போது அதுல சில இடங்கள்ல வந்து தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள். அப்ப என்ன பண்ணுவோம்னா, ஒன்ஸ் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஜிபோர்டு என்ன பண்ணுன்னா அந்த சென்டென்ஸை கிரியேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம மேனுவலா போயிட்டு எங்கெங்க தவறுகள் நடந்திருக்கோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு சென்ட் பண்ணுமோ சென்ட் பண்ணுவோம். அப்படிதான் இருக்கு வாய்ஸ் டைப்பிங்ல. ஆனா அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கூகுள்காரன் ஜிபோர்டுல ராம்பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யேகமான ஏஐ டூலை வந்து கொண்டு வர போறான். அது ஒரு அப்டேட்டா இப்போ சமீபத்துல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வாய்ஸ் மூலியமா டைப் பண்றீங்கல்ல, டைப் பண்ணும் போது நீங்க இடையில நிறுத்துறீங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க அதில் ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொன்னா அது, எது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா அந்த ஏஐ டூல் அது உள் வாங்கிட்டு சென்டென்ஸா கிரியேட் பண்ணும் போது அதை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிடும். உங்களுக்கு ஒரு தெளிவான சென்டென்ஸை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த வித தவறுகளும் இருக்காது. நீங்க மேனுவலா மறுபடியும் போயிட்டு அதை கரெக்ஷன் பண்ணணும் அவசியமெல்லாம் கிடையாது இந்த ஏஐ டூல் வந்ததுக்கு அப்புறம். ஸோ இதை வந்து யாரு பின்னாடி இருந்து இயக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட ஜெமினி தாங்க. அவன் தான் இந்த ராம்பிளர் ஏஐ டூலை வந்து இயக்க போறான். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசுறோமே, அப்போ கூகுள் என்ன பண்ணுவான், அந்த வாய்ஸை வந்து விளம்பர கம்பெனி கொடுப்பானா இல்லை அவன் சேர்த்து வைப்பானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அது உங்களுடைய பிரைவசினால இதை வந்து எந்த இடத்துலையும் அவன் சேவ் பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நண்பர்களே, உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க ஜிபோர்டை பயன்படுத்தினீங்கன்னா விரைவில் ராம்பிளர் ஏஐ டூல். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த புத்தம் புதிய ராம்பிளர் ஏஐ டூல் ஜிபோர்டில் வரப்போறது கன்ஃபார்ம். இதை வந்து ஃபர்ஸ்டா நம்ம எந்த டிவைஸ்ல அவங்க அறிமுகப்படுத்த போறாங்கன்னா அவங்களுடைய கூகுள் பிக்சல் போன் இருக்குல்ல அதுல அறிமுகப்படுத்த போறாங்க. அதுக்கப்புறம் சாம்சங் மொபைல் கேலக்ஸி போன்ல இதை அறிமுகப்படுத்த போறான்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் மெல்ல எல்லா ஆண்ட்ராய்ட் போன்லையும் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். இனி கூகுளோட ஜிபோர்டில் டைப் பண்ணி சென்டென்ஸை உருவாக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா இவ்வளவு நாள நம்ம அந்த வாய்ஸ் டைப்பிங் பக்கமே நம்ம போயிருக்க மாட்டோம். அங்கேயும் அதுதான், நம்ம எவ்வளவுதான் பேசி போட்டாலும் அங்கேயும் மேனுவலா சில விஷயங்களை கரெக்ட் பண்ண வேண்டி வரும். பட் இந்த புதிய அப்டேட் மூலியமா ராம்பிளர் அப்படிங்கிற ஏஐ டூலை அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் கண்டிப்பா நிறைய பேர் வாய்ஸ் டைப்பிங்கை பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எங்க தவறுகள் பண்ணாலும் அது இந்த ஏஐ சரி பண்ணி ஒரு தெளிவான சென்டென்ஸை நமக்கு கொடுக்கும். ஸோ அதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த அருமையான செட்டிங்கை பத்தி நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால மோஸ்ட்லி எல்லாருமே கூகுளோட ஜிபோர்டை பயன்படுத்துறோம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் படிச்சுன்னா தட்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் டைப்பிங்ல இந்த மாதிரி ஒரு ஏஐ வந்து அறிமுகப்படுத்த போறாங்களா, இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல.